ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் உங்கள் விஜயலட்சுமி டேரட் கார்ட் கன்சல்டன்ட். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, அனுதினம் வருடம் ஆறுமுகம் ஏறுமுகம். ஓம் சரவணப, ஓம் சரவணப, ஓம் சரவணப. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாங்களா? நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் திங்கிங் வச்சுட்டு உங்களோட கேள்வியை கேளுங்க. ப்ரீத் இன் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே போகிற மாதிரி, ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத அன்னெசரியான விஷயங்களை வெளியே அனுப்புகிற மாதிரி பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பாசிட்டிவ் திங்ஸோடு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. இன்றைக்கி நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்க காத்திருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அந்த காசு நிற்க மாட்டேங்குது. வந்த வேகத்தில் காசு செலவாகுதுன்னு வீட்டில் தங்கலை அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருக்காங்க மெசேஜ் யூனிவர்ஸ் நமக்கு. ஸோ காசு விஷயத்தில் நீங்கள் நமக்கு காசு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுங்க. எந்த திங்ஸாக இருந்தாலும், காசாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான அன்பாக இருந்து எதாக இருந்தாலும் ஓகே, ஜாப் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுக்கும்போது அதுக்குண்டான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும், மதிக்கணும். ஸோ காசை நம்ம மதிக்க பழகிக்கணும். எந்த திங்ஸாக இருந்தாலும் நம்ம வேணும்னு எதை கேட்குறோமோ அதை மதிக்க பழகிக்கணும். மீன்ஸ் தேவைக்கு செலவு பண்ணுங்கள். இது நெசசரியா, இது நெசசரி இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நிதானமாக பொறுமையாக செலவு பண்ணுங்கள். வருது பணம், வராமல் இல்லை, பட் வர்ற வேகத்தில் செலவாகுது. ஸோ செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வருங்காலத்தில் நமக்கு பணம் இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அதுக்கு இப்போ சேமிப்பு அவசியம். ஸோ நான் கொடுக்குறேன், ஆனால் நீ அதை மதிக்காமல் அனாவசியமாக செலவு பண்ணுற. ஸோ சிக்கனை பண்ணு. இப்போ இப்போ இந்த செலவு பண்ணுறியா, இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்து நிதானமாக நிறுத்தி செலவு பண்ணு. அது ஒன் திங் இருக்குது. இன்னொன்று செகண்ட் திங், ரிலேஷன்ஷிப்பு பார்த்தாலும் சரி, நீ வேணும்னு கேட்ட, நான் கொடுத்தேன், ஆனால் நீ அதை அலட்சியப்படுத்துகிற. ரிலேஷன்ஷிப்பு இல்லை ஜாப், இந்த ஜாப் தான் எனக்கு வேணும்னு கேட்ட, ஆனால் நீ அதை மனப்பூர்வமாக செய்கிறியா? இல்லை, அலட்சியப்படுத்தி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்கிற. இதுக்காக தானே ஏங்கிட்டு இருந்தேன். அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை காசாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஜாப் வைஸாக இருந்தாலும் சரி, இதுக்காக தானே நம்ம என்கிட்ட நீ கேட்ட. அதை நீ பார்த்துக்கிறியா கரெக்டாக? காசு வேணும்னு கேட்ட, அதை கரெக்டாக பார்த்து நான் கொடுத்தேன், ஆனால் நீ அதை கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுறியா? இல்லை, எங்கே தேவையில்லையோ அதெல்லாம் அனாவசியமாக செலவு பண்ணுற. அதை கட்டுப்படுத்து. ரிலேஷன்ஷிப்புன்னு பார்க்கும்போது இவங்க மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இப்போது அதையே அவங்களையே அலட்சியப்படுத்துகிறீங்க. ஜாப், எனக்கு இந்த ஜாப் தான் வேணும்னு கேட்டு நின்றுட்டு அதை மனப்பூர்வமாக பிடிச்சது எவ்வளோ சந்தோஷமாக செய்யணும், அதை செய்கிறியா? இல்லை, செய்யலை. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ கொஞ்சம் கவனம் வச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இதுக்காக தானே நம்ம இயங்கணுன்றத கவனம் பண்ணி கொஞ்சம் கட்டுப்பாடாக செலவு பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் சேமிப்பு அவசியம். எந்த திங்ஸாக இருந்தாலும் சரி, எது வாங்குற மாதிரி இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு இது பண்ணால் ஓகேவா, இது இப்போ தேவையா, இதில் பண்ணலாமா அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். செகண்ட் திங், இன்னொன்று சொல்கிறேன், சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி காசு நமக்கு வருது, ஆனால் வர்ற வேகத்தில் செலவாகுது அப்படின்னு சொல்லும்போது வாட்டரை கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் தண்ணியை நம்ம தாராளமாக சிலர் யூஸ் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு தெரியாது. தெரியும், சிலருக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்கிறேன், தண்ணியை சிக்கனமாக செலவுப்படுத்துங்க. செகண்ட் திங், வெளி வாசப்படியை நீட்டாக வச்சுக்கோங்க. வீட்டில் எல்லோரும் நீட்டாக வச்சுப்பாங்க. சிலர் வெளியில் வாசப்படியை அப்படி அப்படியே ஸ்லிப்பர்ஸை போட்டு வச்சுருவாங்க. அதை சரி பண்ணுங்கள். அடுத்து தேர்ட் திங், வீட்டில் தேவையில்லாத பல வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணாத பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அதை அப்புறப்படுத்தாமல் வச்சுருப்பீங்க. அதில் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டாக் ஆகிடும், அங்கேயே பிளாக்கேஜஸ் ஆகிடும் நமக்கு. ஸோ இது தேவை இருக்குது, தேவையில்லைன்னு பார்த்து அதை ரிமூவ் பண்ணுங்கள். அடுத்து ரெஸ்ட் ரூமை க்ளீனாக வச்சுக்கோங்க. சிலர் வீடு வாசல் வெளியில் எல்லாமே சூப்பராக நீட்டாக வச்சுக்குவாங்க. ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் தானே யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. அங்கேயும் க்ளீனாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் டியூஸ்டேயில், ஃப்ரைடேயில் வீட்டில் பூஜை பண்ணும்போது
பண்ணும்போது ரெஸ்ட் ரூம்லேயும் ஒரு பத்தி ஏற்றி வைங்க. ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் பார்ப்பீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு பொருளும் நமக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி. நம்ம எது அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தோமோ, எது தேவைன்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும். நமக்கு சம்மந்தப்பட்டது தான் நம்ம சார்ந்து வரும். இன்றைக்கி நான் உங்களுக்கு மெசேஜ் தரேன்னா, இது வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மெசேஜ் தேவைப்படுது. அதனால் என் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போகாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுவும் நான் 1 வீக் செஞ்சேன், இவங்க சொன்னாங்க, ஒன்றுமே சேஞ்சஸ் தெரியல. அப்படி கிடையாதுங்க. ஒரு விஷயம் எடுத்தால் அதை கண்டினியூட்டிவாக நம்ம செய்யணும். செய்யும்போது தான் நமக்கு உண்டான மிராக்கிள்ஸ், நமக்கு உண்டான சேஞ்சஸ் நடக்கும். நான் செஞ்சேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் 1 வாரம் செஞ்சேன்ப்பா, எதுவுமே நடக்கலை அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா எப்படி நடக்கும் நமக்கு? ஸோ அதை கண்டினியூட்டிவாக செஞ்சு பாருங்கள். என்ன தான் ஆகுதுன்னு பாருங்களேன். அதில் எவ்வளோ பெரிய விஷயமாயிட போகுது. அதே மாதிரி வீட்டில் நம்ம தூபம் காட்டும்போது தீபம் காட்டுறோம் இல்லைங்களா, அப்போது அந்த கற்பூரத்தோடு சேர்த்து லைட்டாக பச்சை கற்பூரம் தூவி காட்டுங்க. பண வரவு வரும், பணம் வீட்டில் தங்கும். ஸோ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உங்களோட வச்சுக்காமல் முடிஞ்சால் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த தகவலை மற்றவங்களுக்கு தெரிவிக்கும்போது உங்களுக்கு அதை விட ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் தெரியுதுன்னா அதை நமக்கிட்டே வச்சுக்காமல் 4 பேருக்கு தெரியப்படுத்தணும்னா அதுக்குண்டான பலன் நம்மளை வந்து சேரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு சொல்லுங்கள். இதை கவனமாக நீங்கள் மனசில் வச்சு செய்யுங்க. யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு என் மூலிமா இந்த மெசேஜை தராங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தரும். டுடே அஃபர்மேஷன் பார்க்கலாமா? I am so lucky, everything magically works out for me. I am so lucky, everything magically works out for me. I am so lucky, everything magically works out for me. இதை சொல்லிக்கிட்டே இருங்க. எழுத முடிஞ்சால் எழுதுங்க. பாசிட்டிவ் வைப்போடு உங்களை பார்க்குற அத்தனை பேருக்கும் அதே பாசிட்டிவ் வைப்பை கொடுங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.